ஹாய், நீங்க பாத்துட்டு இருக்கிறது தமிழ் டப்டு மூவிஸ். நான் உங்க சூர்யா. சோ இன்னைக்கான வீடியோல 2025ல இப்ப ரீசெண்டா ஒரு மலையாளம் கிரைம் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன பிரவீன் கூடு ஷப்புன்னு ஒரு சூப்பரான படத்தை பத்தி பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, பூட்டப்பட்ட ஒரு கல்லு கடைக்குள்ள இரவு நேரத்துல அமானுஷமான முறையில அந்த கல்லுக்கடையோட ஓனர் கொல்லப்படுறாரு. அதே டைம்ல கடைக்குள்ள இருந்த 11 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் நடந்த கொலைக்கு காரணம்னு ஒவ்வொருத்தரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில என்னாச்சு, உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறத ரொம்ப விறுவிறுப்போட எண்டிங்ல பங்கமான ஒரு ட்விஸ்ட கொடுத்து முடிச்சிருப்பாங்க. சத்தியமா சொல்றேன், இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா நீங்க இதை புகழாம போக மாட்டீங்க. என்ன ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒருவேளை இவன் தான் கொலைகாரனோ இல்ல ஒருவேளை அவன் தான் கொலைகாரனோன்னு நம்ம மண்டையவே பிச்சுக்க வைப்பானுங்க. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது டக்குன்னு அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அப்படியே மறக்காம இதே மாதிரியான மலையாளம் கிரைம் த்ரில்லர் படங்கள் வேணுமா வேணாமாங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க அப்படியே கதைக்குள்ள போலாம். ஓபனிங் சீன்லயே ஒரு கல்லுக்கடையை காட்டுறாங்க. இரவு நேரத்துல ஒரு கல்லுக்கடையோட உத்தரத்துல எவனோ ஒருத்தன் கழுத்துல கைத்த மாட்டி அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல சீன் கட் பண்ணி திரிசூர்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. கல்லுக்கடையில ஒரு ஆள் இறந்து போயிருப்பான்ல, ஆக்சுவலா அவனோட பேரு பாபு. சோ அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சிருக்காங்க. அதே டைம்ல பக்கத்து சிட்டில வேலை பார்த்த எஸ்ஐ ஆன சந்தோஷ் இப்பதான் இந்த திரிசூருக்கு போஸ்டிங் வாங்கிட்டு வந்திருக்காரு. நேரா அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட வரும்போது, அட மத்த போலீஸ் அதிகாரிகள்லாம் புகழ்ந்து பேசின சந்தோஷ் நீதானா? எவ்வளவு பெரிய கிரைம் கேஸா இருந்தாலும் சரி சயின்டிபிக்கா வெறும் 10 நாள்ல நீ இந்த கேஸ முடிச்சிருவியாமே. ஐயோ சார் புகழாதீங்க, ரொம்ப வெக்கமா இருக்கு. சரி உன் வெக்கம் துக்கம்லாம் ஓரத்துல வை. வந்த முதல் நாளே நான் அவருக்கு ஒரு புது வேலையை கொடுக்குறேன். கல்லுக்கடையில கொம்பன் பாலுன்னு ஒருத்தன் தூக்கு மாட்டி இறந்து போயிருக்கான். சோ இந்த கேஸ விசாரிக்கிறதுக்கான பொறுப்பை உன்கிட்ட கொடுக்குறேன். பதிலுக்கு சந்தோஷம், சார் எனக்கு இந்த கல்லுக்கடை கேஸ் வேணாம் சார், நான் வேற ஏதாவது கேஸ் எடுத்துக்கிறேன். ஏன் இந்த கேஸ்க்கு என்ன? இல்ல சார், சின்ன வயசா இருக்கும்போது என்னோட அப்பா கல்லுக்கடையில குடிச்சு எங்க அம்மாவை அடி நடிப்பாரு. இந்த வேதனை தாங்க முடியாம ஒரு கட்டத்துல எங்க அம்மா தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. அன்னையில இருந்து எனக்கு இந்த கல்லுக்கடையை பார்த்தா போதும் வாந்தியான வாந்தி எடுப்பேன். யோ இதெல்லாம் ஒரு காரணமா? நீ ஒரு போலீஸ் அதிகாரி, உன்னால இந்த கேஸ முடிக்க முடியும்னு சந்தோஷ் கிட்ட கேஸ வலுக்கட்டாயமா ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறமா கல்லுக்கடை சம்பந்தப்பட்ட ஒரு சில போட்டோக்களை காட்டிட்டு கல்லுக்கடை கேஸ்ல சம்பந்தப்பட்ட சுனில் ஒரு ஆளை விசாரிக்க ஆரம்பிக்கிறான். நீங்க ஒரு எக்ஸ் ஆர்மியை சேர்ந்தவர்ல? ஆமா சார், 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆர்மியில வேலை பார்த்தேன். ஆனா இப்ப அந்த வேலையை விட்டுட்டு ரியல் எஸ்டேட் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆமா உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நான் ஒரு போலீஸ் அதிகாரி, கேஸ விசாரிக்கும் போது அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரோட டீடைல்ஸையும் வாங்கிப்பேன். சரி அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. கொம்பன் பாபு இறந்து போனப்ப நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சார் எப்பவுமே பகல் நேரத்துல கல்ல குடிச்சிட்டு நைட் நேரத்துல யாருக்கும் தெரியாம சீட்டு விளையாடுறது வழக்கம். அதே மாதிரியா அன்னைக்கு நைட்டு நாங்க ஒரு 8 பேரு வழக்கம் போல சீட்டு விளையாடிட்டு இருந்தோம். பக்கத்து கேபின்ல இன்னொரு 3 பேர் இருந்தாங்க. அப்ப எதிர்ச்சியாதான் 2 பெருசுங்க சண்டை போடும் போது இறந்து போன அந்த கொம்பன் பாபு உடம்ப பார்த்தாங்க. ஐயோ அம்மான் கத்துற சத்தம் கேட்டுதான் நாங்களே வெளியில வந்தோம். அடுத்த 2வதா பக்கத்து கேபின்ல குடிச்சிட்டு இருந்த ஒரு தாடிக்காரனை விசாரிக்கிறாங்க. ஏண்டா உன் மேல எக்கச்சக்கமான அடிதடி கேஸ் இருக்கு. இப்படி இருக்க பட்சத்துல எதுக்காக நைட்டு அந்த கல்லு கடைக்கு போன? ஐயா என்ற பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அவங்க கல்லு கேட்டாங்க, அதனாலதான் வாங்க போனேன். அப்படியா? உங்க பாட்டிக்கு என்ன உடம்பு சரியில்லையா? ஒரு சண்டையில நான் தான் முதுகு மேல உதச்சனா என் பாட்டி எலும்பு உடைஞ்சு போச்சு, அதனாலதான் வழி தெரிய கூடாதுன்னு கல்லு வாங்க வந்தேன். சரி அதை விட்டு தள்ள. கடைசியா நீ பாபுவை எப்ப உயிரோட பார்த்த? சாயங்காலம் கடைக்குள்ள வரும்போது பார்த்தேன். அதுக்கப்புறமா இறந்து போன அவரை கைத்த விட்டு கீழே இறக்குறப்பதான் பார்த்தேன். சுனிலும் உடம்புல உயிர் இருக்கான்னு செக் பண்ணிருக்காரு. ஆனா பாவம் இறந்து போயிட்டாரு. அப்ப அரபோத தாத்தா ஒருத்தர் உள்ள பூந்து, எப்பா இந்த பாபுக்கு தும்புற பாத்தியா? கழுத்துல கைத்த மாட்டி விளையாண்டு இருக்கான். சிரிக்கவும் முடியாம அழுகவும் முடியாம மொத்த பேரும் பல்ல கடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கானுங்க. அடுத்த 3வதா சிலோன்னு ஒரு ஆளை விசாரிக்கிறாங்க. ஆமா நீ இந்த கடையில சர்வர் வேலை பாக்குறல்ல? ஆமா சார், என் பொண்டாட்டி அங்கதான் சமையல்காரியாவும் இருக்கா. சரி இறந்து போன கொம்பன் பாபு சம்பந்தமா உனக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா? அந்த மாதிரி எதுவும் கிடையாது. உண்மையை சொல்ல போனா சுனில் ஐயா இருக்கார்ல, அவர்தான் பாபு இறந்து போனது தற்கொலை கிடையாது கொலைங்கிற விஷயத்தையே சொன்னாரு. இப்ப அடுத்த 4வதா ஒரு முட்டா பையல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சேர்ல வந்து உட்கார்ந்ததும் போதும், ஐ சார் பாக்க டப்பா நல்லா இருக்கே, டாய் சிகரெட் வேணும்னா எடுத்துக்கோ, ஆனா என்கிட்ட இருந்து உண்மையை மறைக்க ட்ரை பண்ணாதீங்க. ஐயோ சார் எனக்கு எதுவும் தெரியாது. அந்த சுனில் இருக்கார்ல, அவர்தான் இறந்து போன பாபு உடம்பையும் அங்க இருக்க கதவுகளையும் செக் பண்ணிட்டு ஏற்கனவே எல்லா கதவும் லாக்ல இருக்கு, கூடவே சாவி தோ இந்த பாபுவோட டேபிள்ல தான் இருக்கு. சோ வெளியில இருந்து எந்த ஒரு ஆளும் உள்ள வரல, உள்ள இருக்க ஆளும் வெளியில போகல. ஒருவேளை நம்மள தவிர இந்த கடைக்குள்ள ஏற்கனவே ஒரு கொலைகாரம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முதல்ல அவனை தேடி கண்டுபிடிங்கன்னு ஒவ்வொரு இடத்தையும் தேடி பார்த்திருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் இவங்களுக்கு எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க. கிரைம் சீனுக்கு வந்த சந்தோஷ் முதல்ல வாசலை பார்த்துட்டு உள்ள வருவான். தரையில ஒரு சில கண்ணாடி பீஸ் எல்லாம் உடைஞ்சு போயிருக்கு. பாபுவோட டிராவை திறக்கும் போது உள்ள 3 துப்பாக்கி இருக்கு. அவன் கை கழுத்துன்னு எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து வச்சுப்பான். அது கூட பரவாயில்ல, நாயை விட மோசமா மோப்ப முடிக்கிறான். இத பார்த்து இன்ஸ்பெக்டரே ஒரு நிமிஷம் மறந்து போயிடுவாரு.
ஆமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பதிலுக்கு சந்தோஷம், சார் நீங்க நினைக்கிற மாதிரி இது வெறும் தற்கொலை கிடையாது. என்னதான் ஒருத்தன் தூக்கு மாட்டிருந்தாலும் கூட உயிர் போற பயத்துல தப்பிக்கிறதுக்காக கழுத்துல இருக்க கயிறை பிடிக்க ட்ரை பண்ணிருப்பான். அது மூலமா நெகத்திலேயோ உள்ளங்கையிலயோ காயங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனா அந்த மாதிரி இந்த பாபுவோட கையில எந்த தடயங்களும் இல்ல. முக்கியமா ஒரு பக்க கழுத்துல மட்டும்தான் காயம் அதிகமா இருக்கு. சோ கொலைகாரன் ஒரு லெப்ட் ஹேண்டா இருக்கணும். கல்லுக்கடையோட கதவெல்லாம் ஏற்கனவே பூட்டப்பட்டிருக்கு. ஒருவேளை வெளியில இருந்து கொலைகாரன் உள்ள வந்திருந்தா கண்டிப்பா வாசல்ல சேறு மூலமா தடயங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனா அந்த மாதிரி எந்த தடயங்களும் இல்ல. அப்புறம் லாஸ்டா பாபுவோட டேபிள்ல இருந்த நோட்ல ஒரு சில குறிப்பிட்ட பக்கங்கள் மட்டும் கிளிக்கப்பட்டிருக்கு. சோ கண்டிப்பா இது ஒரு மோட்டிவ்காக தான் நடந்திருக்குன்னு சொல்லும் போதே பயபுள்ளைக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. குடுகுடுன்னு வெளியில ஓடி வந்துட்டான். கட் பண்ணா இங்க ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஆக்சுவலா இந்த பாபுவோட கடையில தான் ஒரு சின்ன சர்வரா நம்ம படத்தோட ஹீரோவான கண்ண வேலை பார்த்துட்டு இருக்கான். கடைக்கு தேவையான மல்லிகை ஜாமான்லாம் ஒரு வண்டியில வந்திருக்கும். எப்பவுமே அந்த தர லைட்டா பள்ளமா தான் இருக்கும். சோ வண்டி நகரக்கூடாதுன்னு முன்பக்கத்துல ஒரு சின்ன கட்டையை வச்சிருப்பான். அதே டைம்ல மரத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்க பெருசு, டே கண்ணா உன் பொண்டாட்டி கேரளா புடவையில சும்மா ஆளு அம்சமா வந்துட்டு இருக்காடா. ஆனா ஹீரோ அதையெல்லாம் கவனிக்காம வேலையில மும்முரமா இருப்பான். ஆனா கூட இருக்க செலோன் வந்த கண்ணனோட பொண்டாட்டியான மெரிண்டா கல்லு கடைக்குள்ள போற விஷயத்தையும் ஆப்போசிட்ல அந்த பாபு நடந்து வர விஷயத்தையும் பாத்துட்டான். ஆஹா அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ள கசமசா நடக்குது போலன்னு இவனாவே ஒரு முடிவுக்கு வந்துருவான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்த பொண்டாட்டிக்கு என்னாச்சுன்னு புரியாம ஹீரோவும் பொண்டாட்டிய கடை ஃபுல்லா தேடிட்டு இருக்கான். ஆனா அப்பதான் தெரியுது மெரிண்டா பின்பக்க கதை ஒளியா வேக வேகமா தன்னோட வீட்டை நோக்கி ஓடிட்டு இருக்கா. தன்னோட பொண்டாட்டி இந்த பாபு கூட ஒண்ணு மண்ணுமா இருக்கான்னு ஹீரோவுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போகுது. கட் பண்ணா பிரசன்ட்ல சந்தோஷ் மெரிண்டாவை விசாரிக்கிறான். இந்த மாதிரி பாபுக்கும் உனக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? சாச்சா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சரி அதை விட்டு தள்ள, உனக்கும் புருஷனுக்கும் அடிக்கடி சண்டை வருமோ? ஒன்னு அந்த கண்ணை நிறைய அடிப்பான் போலயே. அது மட்டும் இல்ல என்னோட கணிப்பு சரியா இருந்தா உனக்கு குழந்தை இல்லன்னு நினைக்கிறேன். கட் பண்ணா பிளாஷ்பேக்ல ஒரு நாள் நம்ம ஹீரோ கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும் போது சம்பந்தமே இல்லாம ஹீரோவோட கையில பாபு பணத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஏதோ ஒரு சந்தேகத்துல வெளியில வரும்போது கடையோட சமையல் காரியம் நினைக்கிறாங்க. இந்த அம்மாவோட பேரு சிந்தாமணி. டே கண்ணா நீ கடையில வேலை பாக்குற, ஆனா உன் பொண்டாட்டி பாபு கூட வீட்டுல வேலை பாக்குறா. உன் வாழ்க்கையே நாசமாயிடுச்சுன்னு ரெண்டுக்கு மூணா பிட்ட போடுவா. உடனே கோவத்துல இந்த இடத்த விட்டு வேக வேகமா வீட்டுக்கு ஓடி வரான். சிந்தாமணி சொன்ன மாதிரியே பாபுவும் மிருண்டாவும் பேசிட்டு இருப்பாங்க. அடியே உனக்கு என்ன தைரியம் எனக்கே துரோகம் பண்றியான்னு இவன் அவளை அடிக்க போவான். ஆனா பாபுவை பாருங்க, டேய் நான் சும்மா சம்பள காசு தான் கொடுக்க வந்தேன்னு அப்படியே பிளேட்டை மாத்துறான். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா பாவ ஹீரோ மனசளவுல ரொம்ப ஃபீல் பண்றான். கட் பண்ணா பிரசன்ட்ல சந்தோஷ் ஹீரோ கிட்ட விசாரிக்கிறான். என்னப்பா உன் பொண்டாட்டிக்கும் பாபுக்கும் சின்ன கனெக்ஷன், சோ அதனால கோவத்துல நீ அவனை கொன்னு தூக்குல மாட்டி விட்ட. எந்த கடையில கயிறு வாங்கின? ஆக்சுவலா ஹீரோவால ஒழுங்கா நடக்க முடியாது, ஏன்னா இவன் லைட்டா ஊன முட்டுறவன். சோ பதிலுக்கு, சார் நானே உடம்பு சரியில்லாதவன், நான் எப்படி அவ்வளவு வெயிட் இருக்க ஒரு ஆளை தூக்க முடியும்? கரெக்டா சொன்ன, எனக்கும் அதே சந்தேகம் இருந்துச்சுப்பா. அதனாலதான் நீ இந்த கொலையை தனியா பண்ணல, உன் கூட யாரோ ஒரு கூட்டாளி இருந்திருக்காங்க. ஆனா என்னோட சந்தேகம் இது மட்டுமே கிடையாது, உன் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்கா. ஆனா போயும் எப்படி அவ உன்ன காதலிச்சா? சார் நான் இப்பதான் இந்த கல்லு கடையில வேலை பார்த்தேன், ஆனா அதுக்கு முன்னாடியே எனக்கு மேஜிக் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் தெரியும். ஏன் கொஞ்ச நாள் சர்க்கஸ்ல கூட வேலை பார்த்தேன். என்னமோ தெரியல, என் பொண்டாட்டிக்கு அந்த நேரத்துல இருந்தே என் மேல ஒரு காதல். சோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் என் மனைவி வயித்துல ஒரு கருவே உருவாச்சு. நான் உன் கதையை கேட்க இங்க வரல, பாபுவை பத்தி சொல்லு. ஐயோ சார், கொம்பன் பாபுன்னு அவனுக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒரு நாள் கல்லுக்கடையில நல்லா குடிச்சிட்டு ஒரு 10-15 பேர் சண்டை போட்டானுங்க. அதே டைம்ல வெளியில போயிருந்த பாபு திரும்ப கடைக்கு வந்தான். அப்ப சண்டை போட்ட ஒருத்தன் சும்மா இல்லாம இந்த கடையை நான் தான் அடிச்சு உடப்பேன்னு வார்த்தையை விட்டான். சத்தமே போடாம நேரா கடைக்குள்ள வந்தவன் ஒரு இரும்பு கரண்டி எடுத்துட்டு வந்து ஒவ்வொருத்தனையும் அட்டி வெளுத்து கட்டினா. 10 பேர் ஒருத்தன் அடிச்சா சாதாரணம், ஆனா 10 பேரையும் ஒருத்த அடிச்சால அந்த ஒரு காரணத்தாலேயே அவனுக்கு கொம்பன் பாபுங்கிற பேர் வந்துச்சு. அவனுக்கு என் பொண்டாட்டி மேல ஒரு கண்ணு. அது மட்டும் கிடையாது, அந்த சிலோன் பொண்டாட்டி சிந்தாமணி இருக்குல்ல, அந்த அம்மா தான் கல்லு கடையில சமையல் கறியா இருக்கு. அத கூட இந்த பாபு விட்டு வைக்கல. 2 பேரு கடையில ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதனாலதான் சிலோன் எப்ப கடைக்கு போனாலும் சரி ஃப்ரீயாவே அவனுக்கு கல்லு கிடைக்கும். கட் பண்ண அடுத்த மிரிண்டா கிட்ட சந்தோஷ் கேள்வி கேட்கிறான். இந்த மாதிரி ஹீரோவோட உன்னோட வாழ்க்கை எப்படி போச்சுன்னு கேட்பான். ஆரம்பத்துல நான் அவரை பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனா காலப்போக்குல அவர் அடிக்கடி என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சாரு. வீட்டுக்கு யாராச்சும் விருந்தாளி வந்தா கூட லைட்டா பல்ல கடை சிரிச்சா போதும், அடுத்த நாள்ல இருந்து என்கிட்ட என் புருஷன் பேச கூட மாட்டாரு. 10 வருஷத்துக்கு அப்புறமா நானும் கர்ப்பமான, ஆனா ஒரு நாள் அந்த கருவும் களைஞ்சு போயிடுச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா சண்டை பெருசாகி நானும் என் புருஷனை விட்டு தனியா வந்துட்டேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டது கூட இல்ல. அடுத்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒரு தாடிக்கார வாத்தியார பார்க்க வந்திருக்கான். பாபு இறந்து போன அன்னைக்கு நைட்டு நீங்களும் அந்த கண்ணன் கூட சீட்டு விளையாண்டீங்கல்ல, அப்ப கண்ணன் பார்க்க ஏதாவது வித்தியாசமா நடந்துக்கிட்டானா? சார் உண்மையை சொல்லணும்னா கண்ணை சீட்டு விளையாட்டுன்னு வந்துட்டா போதும், அதுல ரொம்ப கவனமா இருப்பான். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் அன்னைக்கு ரொம்ப நார்மலா தான் இருந்தான். ஆனா அதே டைம்ல சம்பந்தமே இல்லாம பாபு ரொம்ப சீக்கிரமாவே சிந்தாமணிய வேலையை விட்டு அனுப்பிட்டான். எந்த ஆங்கிள் யோசிச்சு பார்த்தாலும் ஹீரோவுக்கு ஒரு ஹிண்டே கிடைக்கல. இப்ப மறுபடியும் சீன் ஹீரோ கிட்ட திரும்புது. நான் உங்ககிட்ட கயிறை நீதான் வாங்கினியான்னு கேட்கும் போது இல்லவே இல்லன்னு சத்தியம் பண்ண, ஆனா லோக்கல் கடையில விசாரிக்கும் போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீதான் இந்த கயிறை வாங்கிட்டு வந்திருக்க. ஐயோ சார், கடைக்கு வண்டியில தான் ஜாமான் நிறைய வரும், சோ அதோட சேர்த்து இந்த கயிறையும் வாங்கியிருப்பேன். அத கூட நான் வாங்கணும்னு சொல்லல, பாபு தான் லைட்டிங் செட்டப் பண்ணணும்னு சொல்லிட்டு கயிறை வாங்கிட்டு வர சொன்னாரு. சரி அதை கூட விட்டு தள்ள, பாபு குடிச்ச அந்த கல்லு பாட்டில செக் பண்ணும்போது அதுல மயக்க மருந்து கலந்திருக்கு. சார் நான் உண்மையை மறைக்காம சொல்லிடுறேன், பொதுவா கடைக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாம்
போதை பத்தல இன்னும் அதிகமா வேணும்னு கேட்பாங்க. சோ அதனாலதான் பாபுவே எங்க கிட்ட நிறைய மாத்திரைகளை கொடுத்து கல்லு தண்ணியோட கலக்க சொல்லுவாரு. அது மட்டும் கிடையாது, எப்ப பாபு தனியா தண்ணி அடிச்சாலும் சரி அந்த கல்லு பாட்டில்ல இவராவே மயக்க மருந்தையும் கலந்துப்பாரு. சரி, கடைசியா நீ எப்ப பாபுவை பார்த்த? எப்பவுமே 10 மணி ஆயிடுச்சுன்னா கதவு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு நான் தான் சாவிய டேபிள் மேல வைப்பேன். அன்னைக்கும் அதே மாதிரியே சாவியை வச்சுட்டு நாங்க எல்லாரும் சீட்டு விளையாட உள்ள போயிட்டோம். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தாத்தா 2 பேர் தான் இறந்து போன பாபுவை பத்தி எங்க கிட்ட சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் தான் ஏறி அந்த கைத்தையே அவுத்து விட்டேன். கட் பண்ணா பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ அங்க இருக்க தாத்தாவை பார்த்து, யோ பெருசு, மத்த எல்லாரும் என் மேல சந்தேகப்படுறாங்கயா, உண்மையை சொல்லு. இந்த பாரு, 2வது ரவுண்ட்ல நான் கல்லு பாட்டில் எடுக்கிறதுக்காக வெளியில போனேன். அப்ப அண்ணன் உயிரோட இருந்தாரு. அதுக்கப்புறமா நீ பாட்டில் எடுக்க வெளியில போகும்போது பாபா அண்ணன் வணக்கம் அப்படின்னு நீ கையை காட்டின அப்படின்னா அப்பவும் பாபு உயிரோட தான் இருந்திருக்காரு. அடுத்து விளையாட்டு முடிகிற வரைக்கும் நான் டேபிளை விட்டு ஒரு அடி கூட நகரல. சோ நான் இந்த கொலையை பண்ணலங்கிறான். கட் பண்ணா பிரசன்ட்ல இப்ப சந்தோஷம் கிரைம் சீன்ல சம்பந்தப்பட்ட 10 பேர்கிட்டயும் விசாரிக்கிறான். ஆனா எல்லாருமே கண்டிப்பா ஹீரோ இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டான், ஏன்னா விளையாட்டு முடிகிற வரைக்கும் அவன் எங்க கூட தான் இருந்தான்னு சொல்லி வச்ச மாதிரி 10 பேரும் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. சந்தோஷ்க்கு ஒரு நிமிஷம் தலைகால் புரியல. அடுத்த அந்த சுனில கூப்பிட்டு அந்த கண்ணை ஏதோ மேஜிக்லாம் தெரியும் சொன்னா, அத பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? ஐயோ சார், அவன் சீட்டு கிட்ட கலக்கிற விதமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். கல்லு கடைக்கு வேலைக்கு வரதுக்கு முன்னாடியே உடம்பு ஃபுல்லா சங்கிலியை சுத்தி அதுல ஒரு பூட்டை போட்டு பாலத்துல இருந்து கீழே போயிட்டு இருந்தா ஆத்துல குதிப்பான். மக்கள் எல்லாரும் அவன் இறந்து போயிட்டான்னு நினைப்பாங்க. ஆனா ஒரே நொடியில பூட்டை திறந்துட்டு பாதுகாப்பா வெளியில வந்துருவான். அப்புறம் வேனிஷிங் பியூட்டி, அதாவது சேர்ல உட்கார்ந்து இருக்க ஒரு ஆளை துணியை போத்தி டக்குன்னு மறைய வைக்கிற வித்தை, ஒரு புறாவை பேப்பரா மாத்தக்கூடிய வித்தன்னு நிறைய மேஜிக் அவனுக்கு தெரியும். 1-2 வித்தைகளை எனக்கும் கூட கத்து கொடுத்திருக்கான். அதே டைம்ல கரெக்டா இன்ஸ்பெக்டர் உள்ள வராரு. என்னையா சந்தோஷ், கேஸ முடிச்சிருவியா? சார், நினைக்கிறத விட கேஸ் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. நான் இப்ப விசாரிச்ச வரைக்கும் இறந்து போன பாபுவுக்கு யாரோ ஒருத்தர் கல்லுல மயக்க மருந்த கலந்து கொடுத்திருக்காங்க. அதை குடிச்சு ஃபுல்லா மயங்கினதுக்கு அப்புறமா கழுத்துல கைத்த மாட்டி அந்த இடத்துல தொங்க விட்டுருக்காங்க. என்னதான் இந்த கேஸ்ல மொத்தமா 11 பேர் மேல சந்தேகம் இருந்தாலும் கூட எனக்கு ஒரு ஆள் மேல மட்டும்தான் சந்தேகம் அதிகமா இருக்கு. தோ அது இந்த கண்ணன் தான். உடனே மத்த போலீஸும், சார் அவனே ஒரு ஹேண்டிகேப் சார், அவனால எப்படி 100 கிலோவுக்கு மேல இருக்க அந்த பாபுவை தூக்கி இருக்க முடியும்? ரொம்ப சரியா சொன்னீங்க, அவனால தூக்கி இருக்க முடியாது. ஆனா அவனுக்கு கண்டிப்பா இன்னொரு கொலைகாரன் உதவி பண்ணிருக்கணும். பதிலுக்கு இன்ஸ்பெக்டரும், சந்தோஷ, நீ ஆரம்பத்திலேயே இந்த கல்லுக்கடை கேஸ் வேணான்னு சொன்னல, இப்ப சரின்னு சொல்லு, நான் உடனே கேஸ வேற ஒரு ஆளுக்கு மாத்திடுறேன். அதெல்லாம் பரவாயில்ல சார், எனக்கு என்னமோ இந்த கேஸ் தான் என் கடந்த கால வாழ்க்கையை விட்டு முழுசா வெளியில வரதுக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த கேஸ நானே எடுத்துக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு வெறும் 10 நாள் மட்டும் டைம் கொடுங்க. கிரிமினல் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நேரா மிரிண்டா கிட்ட வரான். ஆமா, உன்னோட வீடு அந்த பக்கம் இருக்குல்ல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் சார், என் புருஷன் கூட சண்டை போட்டதுக்கு அப்புறமா நான் சிந்தாமணி அக்காவோட வீட்டுல தான் இருக்கேன். வாடகைக்கும் வெளியில வீடு பாத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அங்க போயிடுவேன். ஆக்சுவலா பாபு இறந்து போன இடத்துல இந்த கயிறை பார்த்தேன். இதே மாதிரி கயிறை நீயும் புருஷனும் வீட்டுல இருக்கும்போது பாத்திருக்கியா? இல்ல சார், அந்த மாதிரி எதுவும் ஞாபகம் இல்ல. சரி, தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி குடுக்குறீங்களா? ஹீரோயின் உள்ள போயிடுவா. அப்ப சிந்தாமணி கிட்ட, எப்பவும் இல்லாம பாபு இறந்து போன அன்னைக்கு நைட்டு உங்களை ரொம்ப சீக்கிரமா வீட்டுக்கு போக சொன்னாரு, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமோ? அப்படிலாம் எதுவும் இல்ல சார், மழை பெஞ்சதுல அதான் மழையில கஷ்டப்படுவேன்னு ஐயா என்ன சீக்கிரமா அனுப்பிட்டாரு. இப்படி பேசும்போதே கரெக்டா சிலோன் பின்னாடி வந்து நிக்கிறான். யோ, நீ போட்டிருக்கிறது அந்த இறந்து போன பாபுவோட செருப்பு தானே? ஆமாங்க ஐயா, செருப்பு எதுக்கு சும்மா கொடுப்பானேன்னு நான் தான் ஆசைக்காக போட்டுக்கிட்டேன். ஒருவேளை இதே ஆசைக்காக நீ தான் பாபுவை போட்டிருப்பியோ? ஐயா, செருப்ப கூட நீங்களே வச்சுக்கங்க, அதுக்குன்னு கொலை கேஸ் எல்லாம் மேல போடாதீங்க. சரி, அதை விட்டு தள்ள. பாபு இறந்து போன இடத்துல இந்த கயிறை பார்த்தேன். உண்மையாவே கண்ணன் தான் கைத்த அவுத்து எடுத்தானா? ஆனா நான் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கயிறு கத்தியால வெட்டப்பட்ட மாதிரி இருக்கு. பதிலுக்கு சிலோனும், ஐயா நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், கண்டிப்பா கயிறை கண்ணை அவுக்கல, அறுத்துதான் எடுத்தான். என்னடா இது, ஒருத்தனுக்கு ஒருத்தன் மாத்தி சொல்றான்னு மறுபடியும் ஹீரோவை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்துட்டானுங்க. இந்த பாரு, நீ பாபுவோட கழுத்துல கட்டி இருந்த தூக்கு கயிறை அறுத்துதான் எடுத்திருக்க, ஆனா எதுக்காக அவுத்து எடுத்தேன்னு போய் சொன்ன? ஐயா, அந்த நேரத்துல நான் என்ன பண்ணேன்னு எனக்கே ஞாபகம் இல்ல. ஒருவேளை மாத்தி ஏதாவது சொல்லிருப்பேன். கைத்தை எடுத்தா போதும்ல, அதை அறுத்து எடுத்தா என்ன, அவுத்து எடுத்தா என்ன? கட் பண்ணா பிளாஷ்பேக்ல சந்தோஷ் இப்ப சிந்தாமணி கிட்ட விசாரிச்சுட்டு வெளில வந்திருப்பா இல்லையா? அப்ப கரெக்டா உள்ள வந்த மிரிண்டா, சார் நீங்க நிறைய விசாரிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். பாபு இறந்து போன அன்னைக்கு நைட்டு மழை பெய்யறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வீட்ல இருந்து பாக்கும்போது வயக்காட்டுல ஒரு மொட்டையை நின்னுட்டு இருந்தான். அப்படியா? யார் அந்த மொட்டைய? கேட்ட கேள்விக்கு இந்த பைபிள்ல பதில சொல்லாம, சார் ஒரு 5000 ரூபாய் கடன் கொடுக்குறீங்களா? சுத்தமா பணம் இல்ல, ஆனா 2 நாள்ல நான் உங்ககிட்ட அந்த பணத்தை திரும்ப கொடுத்துறேன். சிரிச்சுக்கிட்டே சந்தோஷம், அட என்னம்மா மாச கடைசி, என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல, ஆனா நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. அட போங்க சார், உங்ககிட்ட ஒத்த பைசா இல்ல, நீங்க கேக்குற கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்லணுமா? இந்த பாரு, உன் இஷ்டத்துக்கு பதில் சொல்லாம போனேன், நான் உன்னை கைது பண்ணி விசாரிக்க வேண்டியதா இருக்கும். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோன்னு ரொம்ப தெனாவட்டா பேசிட்டு மிரிண்டா கிளம்பிடுவா. இவன் மேல இருக்க கோவத்தால நம்ம ஹீரோ போட்டு அடி அடி நடிக்கிறானுங்க. தபாரா, நீ உண்மையை என்கிட்ட இருந்து மறைக்க முடியாத, கண்டிப்பா நீ தான் பாபுவை கொண்டிருக்க, உண்மையை ஒத்துக்கோன்னு சொல்லுவாங்க. உண்மையை மட்டும் ஒத்துக்கோடா, உனக்கு பேசி நான் கம்மி தண்டனையை வாங்கி கொடுக்குறேன். உடனே கூட இருக்க போலீஸும், ஆமா தம்பி, ஐயா உன்னை ஜெயிலுக்கு பார்க்க வரும்போது கண்டிப்பா ஸ்வீட் பன்லாம் வாங்கிட்டு வருவாரு. ஒரு நிமிஷம் ஹீரோவே அமைதியாயிடுவான். சரி, உண்மையை தான் சொல்ல போறான்னு பார்த்தா அதுக்கு பதிலா, ஐயா நான் ஸ்வீட் பன் சாப்பிடக்கூடாது, எனக்கு சுகர் இருக்குன்னு சொல்லுவான். அட போடாங்க ஒப்பம் அவன் என்ன தலை சுத்தி நம்ம
நம்ம சந்தோஷ் அமைதியா உட்கார்ந்துருவாப்ல. இங்கதான் ஹீரோ இன்னொரு விஷயத்த சொல்லுவான். சார், ஒருவேளை இந்த கொலையை இன்னொரு ஆள் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சில வருடங்களுக்கு முன்னாடிதான் பாபு இந்த கல்லுக்கடையை ஏலத்துல எடுத்தான். அந்த நேரத்துல கடை மேல இருந்த போட்டியால சாங்கிற ஆளுக்கும் இவனுக்கும் சமய சண்டை போச்சு. இந்த சண்டையெல்லாம் நடந்து அடுத்த சில மாதங்கள்லயே அந்த ஷா ஆத்துல விழுந்து இறந்து போயிட்டாரு. ஆனா சுனில் அண்ணன் என்கிட்ட சொன்னாரு, சாவ சாகடிச்சது பாபு தானே. ஒருவேளை இறந்து போன சாவோட ஃபேமிலியை சேர்ந்த ஆளுங்க தான் இப்ப திரும்ப பாபுவை கொண்டிருப்பாங்களோ? இவ்வளவு நாளா விசாரிச்ச எல்லா சம்பவங்களையும் திரும்ப நினைச்சு பார்த்துட்டு, கண்ணா கொலைகாரன் நீ கிடையாது, சுனில் தான் இந்த கொலையை பண்ணிருப்பான்னு பைபிள்ல இன்னொரு குண்டை தூக்கி போடுறான். ஏற்கனவே சுனில் ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாம் பண்ணிருப்பேன்னு சொல்லிருப்பான்ல. சோ என்னோட கணிப்பு சரியா இருந்தா இவனோட பிசினஸ்க்காக கண்டிப்பா பாபு கிட்ட இருந்து அதிகமான பணத்தை இவன் கடனா வாங்கியிருக்கணும். ஒருவேளை பாபு அந்த பணத்தை திரும்ப கேட்டிருக்கணும். ஒரு சீன்ல பாபுவோட டேபிள்ல ஒரு நோட் இருந்திருக்கும். அதுல இருந்த குறிப்பிட்ட பக்கங்கள் மட்டும் கிழிக்கப்பட்டிருக்கும்ல. ஆக்சுவலா அந்த பக்கத்துல சுனில் கொடுக்க வேண்டிய பணத்தோட கணக்கு விளக்க தான் எழுதி வச்சிருக்கணும். அது மட்டும் கிடையாது கண்ணா. அடிக்கடி சுனில் உங்ககிட்ட மேஜிக் கத்துக்கிறேன்னு உள்ள வந்திருப்பான்ல, அது எல்லாமே சுத்தப்பை. உண்மையாவே அந்த கடைக்குள்ள வந்தது கடையோட சாவியை வச்ச ஒரு டூப்ளிகேட் சாவியை செஞ்சிருக்கணும். பாபு இறந்து போன அன்னைக்கு நைட்டு உங்க கூட நார்மலா சீட்டு விளையாடுற மாதிரி நடிச்சிட்ட டூப்ளிகேட் சாவியை கொடுத்த தன்னோட கூட்டாளிய முன்வாசல் வழியாவே கடைக்குள்ள கொண்டு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் பாபுவோட கதையை முடிச்சிட்ட வந்த கொலைகாரன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருக்கான்னு இவன் அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுட்டு, டே கண்ணா நீ எல்லாம் கொலைகாரனே கிடையாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு திட்டி விட்டுருவான். கட் பண்ண பிளாஷ்பேக்ல பாபு இறந்து போனதுக்கு அப்புறமா போலீஸ்க்காக மொத்த பேருமே கடையில வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு செம்பட்ட சும்மா இல்லாம, என்னையா உங்க எல்லார் பார்வையும் எங்க பக்கமா திரும்புது, இந்த பாரு பக்கத்து ஏரியால ஒரு பணக்காரனை குத்தி போட்ட வழக்கு இருக்குல்ல, அந்த சம்பவத்தை பண்ணதே நாங்க தான்ப்பா. ஆனா சத்தியமா சொல்றேன், நான் இந்த பாபுவை கொல்லல. வேணும்னா இந்த உட்கார்ந்திருக்காரு பாரு மீசக்காரன், அவரு வேணா இந்த பாபுவை கொண்டுட்டேன்னு போய் சொல்லிட்டு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஓசியில வந்து கல்லு குடிக்க சொல்லு. மீசக்காரனுக்கு கோவம் தாங்கல. இந்த பாரு வாய முறியா இல்ல உன்னையும் கேர்ள் ஃபிரெண்டையும் சேர்த்து போடவா? ஏய் என்ன என் ஜுஜு பாப்பாவே கொல்லுவியா? இந்த வாரம் பாருன்னு 2 பேரு கடையில தள்ளு முள்ளு. மீசக்காரன் கடுப்பாகி, இந்த பாரா நானும் ஏற்கனவே ஆளுங்களை போட்டிருக்கேன். ஆமா ஆமா அந்த திருநாய கொன்னிய அத பத்தி பேசுறியா? என்னடா மறுபடியும் நக்கல் பண்றேன்னு 2 பேரு கடையில செமையா சண்டை. அது மூலமா தான் அந்த கடையில இருந்த திங்ஸ் எல்லாம் அடிச்சு உடைச்சிருக்கானுங்க. இறந்து போன பாபுவோட உடம்ப வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய சண்டையை போட்டேன்னு சொன்னா போலீஸ்காரன் சும்மா விடுவானா? சோ அந்த ஒரு பயத்தால தான் உடைஞ்சு போன திங்ஸ் எல்லாம் ஒண்ணும் தெரியாத மாதிரி சரி பண்ணி வச்சிருக்கானுங்க. ஆனா இதுல கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? கொலைகாரன் ஒரு வேளை இங்க வந்துட்டு போயிருந்தான் அப்படின்னா அவனோட தடயங்களையும் இந்த முட்டா போயபிள்ளைங்க மொத்தமா கிளீன் பண்ணிட்டானுங்க. கட் பண்ணா பிரசன்ட்ல நம்ம ஹீரோ மலையில நடந்து போயிட்டு இருப்பான். அப்ப ஆப்போசிட்ல மிரிண்டா நடந்து வந்துட்டு இருக்கா. என்னதான் நேருக்கு நேரா பார்த்தாலும் கூட 2 பேருமே ஒரு வார்த்தை கூட பேசிக்கல. அடுத்து ஸ்டேஷன்ல இருக்க சந்தோஷம் பாபு இறந்து போன அந்த நேரத்துல சுனில் அப்புறம் கண்ணனோட போன் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணி பாக்குறாங்க. சந்தேகப்படும்படியா அதுல எந்த ஒரு நம்பர்ஸும் இல்ல. ஆக்சுவலா சுனில் தான் குற்றவாளின்னு சொல்றது எல்லாமே ஒரு சின்ன யூகத்தால மட்டும்தான், மத்தபடி ஆதாரம் சொல்லி எதுவுமே கிடையாது. சோ பாபுவோட கல்லுக்கடையை சுத்தி இருக்கக்கூடிய சிசிடிவியை செக் பண்ணுவாங்க. நினைச்ச மாதிரியே பாபு இறந்து போன அன்னைக்கு சாயங்காலம் சுனில் வீட்ல இருந்து கல்லுக்கடைக்கு போற சிசிடிவி கிடைக்குது. ஆனா அவன் மட்டும் தான் தனியா போயிட்டு இருக்கான், கூட யாருமே இல்ல. பக்கத்துல இருக்க இன்ஸ்பெக்டருக்கு இதெல்லாம் பார்த்து செம கோவம். என்னையா சுனில் தான் கொலைய பண்ணா, அவன் கூட ஒரு கூட்டாளி இருக்கான், சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்தா எல்லா உண்மையும் தெரிய வரும்னு. ஆனா பாரு ஒரு இலவும் கிடைக்கல. இப்பவே 7 நாள் ஆயிடுச்சு. நீ சொன்ன மாதிரி இன்னும் 3 நாள்ல நீ இந்த கேஸ முடிக்க முடியுமா? ஆச்சா உச்சான்னு கத்தி விட்டாரு. தலகால் புரியாம சந்தோஷம் காருக்குள்ள தனியா உட்கார்ந்துருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு மிரிண்டா வரா. சார் என்னோட உதவி தேவையா? எதுக்கு? நீ பணம் கேப்ப. கடுப்பான மிரிண்டாவும், யோ என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? அன்னைக்கு ஒரு வீடு வாடகைக்கு பாத்திருந்தேன், அட்வான்ஸ் கொடுக்க பணம் இல்ல, அதுக்காக உன்கிட்ட கேட்டேன், மத்தபடி எதுவும் கிடையாது. ஏமா எதுக்குமா இவ்வளவு கோச்சுக்கிற? மன்னிச்சிரு, நான் உங்ககிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே தூரத்துல இருந்த பைனாகுலர் வழியா நம்ம ஹீரோவும் பாத்துட்டு இருக்கான். சரி இவன் கூட தன் பொண்டாட்டி யாருகிட்ட பேசிட்டு இருக்கான்னு பாக்கலாம், அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா சம்பந்தமே இல்லாம இந்த சிலோட பாருங்களேன், அவன் தா வீட்டுல இருந்து எட்டி பாத்துட்டு இருக்காங்க. இப்ப இது எதுவுமே தெரியாத மெரிண்டா, சார் அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னல, அத முழுசா சொல்லாம விட்டுட்டேன். பாபு இறந்து போன அன்னைக்கு நைட்டு வயக்காட்டுல ஒரு மொட்டையனை பார்த்தேன். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு சுனில் வந்தான். ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டு சுனில் மட்டும் வேக வேகமா கல்லு கடைக்கு போயிட்டான். இத கேட்டதுமே சந்தோஷ்க்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம கெஸ்ஸிங் கரெக்ட், கண்டிப்பா சுனில் தான் இந்த கொலையை பண்ணிருக்கான் போலன்னு முழுக்க முழுக்க அவன் பக்கமா சந்தேகம் திரும்புது. இதே டைம்ல ஹீரோ சுனில பார்த்து, அண்ணே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லணும்னு. என்ன விஷயம்? இல்லண்ணே நீங்க ஒரு முறை ஏழை விஷயத்துல பாபு தான் சண்டையாகி சாவோட கதையை முடிச்சு ஆத்துக்குள்ள தூக்கி போடான்னு சொன்னீங்கல்ல. ஆக்சுவலா நீங்க சொன்ன விஷயத்த நான் உண்மையாவே அன்னைக்கு நைட்டு பார்த்தேன். கொலை வெறியோட ஆத்துக்குள்ள சாவோட தலையை மூழ்கடிச்சு பாபு தான் கொன்னா. நானும் சத்தமே இல்லாம இத பார்த்து முடிச்சிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தேன். ஆனா பாபு என்ன பார்த்துட்டான். நடந்த சம்பவத்தை பத்தி நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஒருவேளை தப்பி தவறி வாய திறந்த என்னையும் என் பொண்டாட்டியவும் கொன்றுவேன் மிரட்டினா. அட பாவி, நான் உங்ககிட்ட எவ்வளவு ரகசியத்தை ஓப்பனா சொல்லிருக்கேன், ஆனா நீ இத கூட என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டல. அண்ணே ஒரு நிமிஷம் சொல்றத தெளிவா கேளுங்க, நான் உங்ககிட்ட உண்மையை சொல்ல வந்தேன். கட் பண்ணா பிளாஷ்பேக்ல ஒரு நாள் கல்லு கடையில சுனில் குடிச்சிட்டு வெளியில போகும்போது கரெக்டா உள்ள வந்த ஹீரோ, அண்ணே உங்ககிட்ட சாய் இறந்து போன விஷயத்த பத்தி முக்கியமான ஒன்று சொல்லணும்னு ட்ரை பண்ண. ஆனா அதுக்குள்ளேயே ஜன்னல் வழியா பாபு இந்த விஷயத்த பாத்துட்டான். அதனாலதான் பயத்துல உங்ககிட்ட உண்மையை சொல்லவே இல்ல. ஒரு நிமிஷம் குழம்பி
திரும்பி போன சுனிலும் அப்படின்னா கண்டிப்பா இறந்து போன சாவோட தம்பி அந்த ஜாயின் இருக்கான்ல அவன் தான் பாபுவை கொண்டிருப்பானோ. சடனா இங்கதான் ஹீரோ இன்னொரு குண்டை தூக்கி போடுறான். அண்ணே நீங்க நினைக்கிற மாதிரி பாபுவை கொன்னது ஜாயினா இருக்காத, ஜாவோட சொந்த பையன். அவன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கான். அப்படியா? யாரா அந்த பையன்? அது வேற யாரும் கிடையாது, இந்த கேஸ விசாரிக்கக்கூடிய சந்தோஷ் தான். நான் இந்த விஷயத்த அவ சட்டையில இருந்த இனிஷியல் வச்சுதான் கண்டுபிடிச்சேன். கண்டிப்பா பாபு தான் தான் அப்பாவை கொண்டிருப்பாங்கிற விஷயம் சந்தோஷுக்கு தெரிய வந்திருக்கும். சோ அதுக்கு பழிவாங்கிற விதமா தான் பாபுவை இவன் எப்படியாச்சும் கொண்டிருக்கணும். ஏண்டா உண்மையாவே சந்தோஷ்க்கு தான் அப்பாவை கொன்னது பாபுங்கிற விஷயம் தெரிய வந்திருந்தா அவன் அரஸ்டே பண்ணிருக்கலாமே. அண்ணா என்னென்ன தெரியாத மாதிரி பேசுறீங்க? பாபுவுக்கு அரசியல் பேக்ரவுண்ட் இருக்கு. பிரச்சனை அது மட்டும் கிடையாது. சா கல்லு குடிச்சதுக்கு அப்புறமா ஆத்துக்குள்ள தடுமாறி விழுந்து இறந்து போயிருக்காருன்னு தான் கேஸ முடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆதாரம் இல்லாம பாபுவை அரெஸ்ட் பண்ண முடியாதுல்ல. அண்ணா வேணும்னா நம்ம மேலிடத்துல சந்தோஷ் தான் அந்த கொலையை பண்ணா நம்ம மேல பழிய போட பாக்குறான்னு கம்ப்ளைண்ட் கொடுப்போமா? முட்டாள், அதுக்கும் ஆதாரம் தேவை. வேணும்னா வா நம்ம மறுபடியும் கல்லு கடைக்கு போலாம், அங்க ஏதாவது ஆதாரங்கள் கிடைக்குதான்னு பாக்கலாம். இப்ப இவங்க கிளம்பக்கூடிய இதே டைம்ல போலீஸ் ஜீப் இப்ப நம்ம ஹீரோயின் குடியிருக்கக்கூடிய அந்த வாடகை வீட்டை நோக்கி போற விஷயத்த கவனிக்கிறாங்க. அண்ணா பாத்தியானே, ஊர்ல இருக்க எல்லாரோட கண்ணும் ஏன் பொண்டாட்டி மேலதான் இருக்கு. பதிலே பேசாம சுனில் அமைதியாடுவாரு. அடுத்து மெரிண்டா கிட்ட வந்த சந்தோஷம் கவர்ல கொண்டு வந்த குழிப்பணியாரத்தை சாப்பிடுங்கன்னு நீட்டுவா. இல்ல எனக்கு வேணான்னு சொல்லிடுவா. அப்பதான் சந்தேகத்துல அவன் என்கிட்ட சுனில் சம்பந்தமா சொன்ன விஷயத்த நீ வேற யாருக்கிட்டயும் சொன்னியா? இல்லவே இல்லன்னு சொல்லும் போதே பயப்புள்ள டக்குன்னு மயங்கிட்டா. பயந்து போன சந்தோஷம் அவ உள்ளங்கால தேய்ச்சி விட்டு ஒண்ணு இல்ல எல்லாம் சரியா படுங்குவான். ஆஹா பையன் ரொம்ப நல்ல பையன்னு யோசிக்கும் போதே இவன் மிருண்டாவோட இடுப்ப பார்த்து லைட்டா ஜொல்லு விடுவான். அந்த அம்மாவும் டக்குன்னு கண்ணு முழிச்சிருச்சு. என்ன மன்னிச்சிடு, பள்ளி பருவத்தில இருந்து நானும் கன்னி பையனாவே வாழ்ந்துட்டேன். அதனாலதான் கொஞ்சம் லைட்டா சஞ்சலப்பட்டுட்டேன். எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரிதான். ஒரு பொண்ணு சந்தோஷமா வாழணும்னா அதுக்கு ஒரு ஆண் தோண தேவையில்ல. ஒரு நிமிஷம் பதிலே பேசாம அமைதியா இருந்தவன், இந்த பாரு உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி இனிமே எனக்கு கால் பண்ணுன்னு போன்ல நம்பரை போட்டு கொடுத்துட்டு, ஆமா நேத்து நைட்டு Facebookல ரிக்வெஸ்ட் கொடுத்தனே அக்செப்டே பண்ணல. அவன் உங்ககிட்ட இன்ஸ்டா இருக்கானே. அடாச்சி நீ எல்லாம் ஒரு போலீஸா? சரியான பொம்பளை பொறுக்கின்னு திட்டிட்டு மெரிண்டா வீட்டுக்குள்ள போயிடுவா. திரும்ப காருக்கு வந்த சந்தோஷம் நீ கடமை உணர்வோட இருக்கணும், கன்னி பொண்ணு மேல பாயக்கூடாதுன்னு மண்டைய வச்சு ஸ்டியரிங்லயே டம்மு இடிச்சிட்டு இருக்கான். கட் பண்ண அடுத்த இப்ப ஹீரோவும் சுனிலும் ஆதாரத்தை தேடி கல்லு கடைக்கு வந்திருப்பாங்கல்ல. அப்பதான் ஒவ்வொரு இடமா சுத்தி பார்க்கும் போது ஹீரோவோட கண்ணுக்கு தரையில நிறைய சிகரெட் துண்டுகள் கிடைக்குது. சுனிலண்ணே கொஞ்சம் இதை வந்து பாருங்க. அட இது காஸ்ட்லியான சிகரெட் ஆச்சே. இதை அடிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆளு அது சந்தோஷ் மட்டும்தான். பக்கத்துல ஒரு ஜன்னல் இருக்கு. இப்ப அது வழியா பாக்கும்போது பாபு உட்காரக்கூடிய அந்த டேபிள் ரொம்ப நல்லா தெரியுது. அப்படின்னா நைட்டு ஃபுல்லா காவல் காத்த நாம சீட்டு விளையாடிட்டு இருந்த அந்த சின்ன கேப்ல சந்தோஷ் தான் கொலைகாரங்களை உள்ள அனுப்பி பாபுவோட கதையை முடிச்சு சந்தேகம் வராத மாதிரி தூக்கு மாட்டி அவனை அந்த இடத்துல தொங்க விட்டுருக்கணும். ஆனா நமக்கு இந்த ஆதாரம் போதாத. எப்படி பாபு இறந்து போனானோ அதே மாதிரியே தூக்கு கயிறை மாட்டி பாக்கலான்னு இவனுங்க ஒரு பக்கத்துல கிளம்புறானுங்க. கட் பண்ண அடுத்து சந்தோஷ பாருங்களேன், திரும்ப ஹீரோனுக்கு கால் பண்ணிட்டே இருக்கான். ஆனா அவ காலை கட் பண்ணிடுவா. டே சந்தோஷ் ஏன்டா அப்படி எல்லாம் பண்ற? எக்ஸாம்ல கோல்டு மெடல் வாங்கி பாஸ் பண்ண வேண்டாம். நீ கடமை உணர்வு தான் நமக்கு முக்கியம், குற்றவாளி தான் உனக்கு முக்கியம்னு பைத்திய மாதிரி ஏதேதோ பேசிட்டு இருக்கான். அதே டைம்ல ஸ்டேஷனுக்கு ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டான்னு ஒரு தாத்தாவை கைது பண்ணி கூட்டு வந்திருப்பானுங்க. இப்ப அந்த ஆள் கிட்ட வந்தவன் ஹீரோயின் கால் எடுக்கலங்கிற கோவத்துல போட்டு அந்த தாத்தாவை அட்டி நடிக்கிறாங்க. சுத்தி இருக்க போலீஸ் எல்லாம் தடுப்பாங்க. ஆனா முடியல, வாளியில இருந்த தண்ணி எல்லாம் உடஞ்சு ஊத்திட்டு இருக்கு. தொப்புன்னு வலிக்கி மொத்த பேர் விழுதாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ட்ரௌசரை போட்டுக்கிட்டு நம்மால திரும்ப ஹீரோனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவ்வளவு நேரமா கால் எடுக்காதவ சடனா அவளாவே கால் பண்ணுவா. மன்னிச்சிரு, கை தெரியாதனமா பட்டு கால் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். யோ போலீஸ், அது இப்ப முக்கியம் கிடையாது. எவனோ ஒருத்தன் வெளியில மாஸ்க போட்டுக்கிட்டு என் வீட்டு கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டு இருக்காயா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ நீ எதுக்கும் பயப்படாதமா, நான் உடனே கிளம்புறேன்னு அடிச்சு புடிச்சு பீரோவை திறந்த ட்ரௌசர் கூட போடாம யோ போலீஸ் வண்டி எடுன்னு கத்துவான். ஆனா ஒருத்தன் கூட இவனை கண்டுக்கல. நேரத்துக்குன்னு நைட் டியூட்டிக்காக ஒரு போலீஸ்காரன் அப்பதான் பைக்ல வருவாப்ல. உடனே அந்த பைக் எடுத்துக்கிட்டு மெரிண்டா நான் கிளம்பிட்டேன், நீ கதவை லாக் பண்ணிக்கோ, ஃப்ரிட்ஜ் இல்லனா வாஷிங் மிஷின் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கோ. நான் துப்பாக்கி சுடும் போட்டியில கோல்டு மெடல் எப்படி வந்து அந்த கிரிமினலை சுட்டு பிடிக்கிறேன் பாரு. யோ நீ உண்மையாவே போலீஸா இல்ல பைத்தியமாயா? வெளியில அந்த கொலைகாரன் அருவாளை வச்சு என் வீட்டு கதவையை அடிச்சு உடைச்சிட்டு இருக்கான். நம்மளால உயிர் பயத்துல கத்திட்டு இருக்கா. அப்ப சந்தோஷம் பாருங்களேன், நடு ரோட்ல நின்னுகிட்டு ஏமா நான் ஊருக்கு புதுசு, நடு ரோட்ல நிக்கிறேன், இப்ப எந்த பக்கம் திரும்பணும்? அட சனியம் முடிச்சவனே, அது இப்ப எனக்கு தெரியும்னு ஹீரோயின் கழுவி ஊத்திட்டு இருக்கா. எம்மா தாயே காதே புளிச்சு போச்சு, நீ எதுவும் பேசாத, நானே வரேன்னு எந்த பக்கம் போறோங்கிற விஷயம் கூட தெரியாம சந்து பொந்து இண்டு இடுக்குன்னு கிடைக்கிற கேப்ல எல்லாம் நம்மளால வண்டியை ஓட்டிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல கால் கட் ஆயிடுது. அடுத்த இதே டைம்ல சுனில் கல்லுக்கடையை நோக்கி போயிட்டு இருப்பாரு. அப்ப வழியில ரத்த காயங்களோட ஹீரோ ஓடி வரான். டே கண்ணா உனக்கு என்னாச்சு? அண்ணே நீங்க சொன்ன மாதிரி கல்லுக்கடைக்கு போறதுக்காக தான் நானும் ரெடியான. அப்ப திடீர்னு யாரோ ஒரு ஆளு வேனை வச்சு என்னையே இடிச்சு கொல்ல பார்த்தான். என்னால முடிஞ்ச வரைக்கும் நானும் அங்க எங்கன்னு வளைச்சு ஓட்டினேன். ஒரு கட்டத்துல பள்ளத்துக்குள்ள என்ன அடிச்சு தள்ளிட்டு அந்த வேன் அங்க இருந்து கிளம்பிடுச்சு. நல்ல வேலைட ஒரு சில காயங்களோட நான் உயிர் பழச்சேன். சரிவா
வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு இப்ப ரெண்டு பேரும் கல்லுக்கடையை நோக்கி கிளம்புறாங்க. இன்னொரு பக்கத்துல தாறுமாறா வண்டியை ஓட்டிட்டு வந்த சந்தோஷ் ஒரு வழியா ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டான். கையில துப்பாக்கியோட கதவை திறந்து உள்ள வரும்போது வீடே வெறிச்சோடி கிடக்குது. அப்ப மறைஞ்சிருந்த ஹீரோயின் கத்திய வச்சு சந்தோஷிய குத்த பாக்குறா. பயத்துல அந்த பயபுள்ள கையில இருந்த துப்பாக்கியவே கீழே போட்டுட்டான். எம்மா தாய, நான் தான் உன்னை காப்பாத்த வந்தேன், எசக்கு பசுக்கா ஏதாவது பண்ணிடாதன்னு கெஞ்சிரான். சரி, அந்த கொலைகாரன் எங்க போனா? சரி, எனக்கும் அதான் தெரியல. அப்பதான் சந்தேகத்துல வீட்டோட வாசலை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு ஷூவோட கால் தடம் தெரியுது. பாத்தியா, இந்த ஷூவோட அளவு ஒரு 12 இன்ச் இருக்கும். ஆக்சுவலா இதே தடயத்தை தான் பாபுவோட கல்லு கடைக்கு வெளியில நான் பார்த்தேன். ஆனா மழையால என்னால அந்த கால் தடத்தை சரியா பார்க்க முடியல. அப்புறம் இங்க பாரு, உன்னை கொல்ல வந்த கொலைகார டிரெஸ்ல இருந்த ஒரு சில நீர் துளிகள் விழுந்திருக்கு. நான் வண்டியில வரும்போது வடக்கு திசையில மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா அங்கதான் சுனிலோட வீடு இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா சுனில் தான் இங்க வந்துட்டு போயிருக்கணும். சார், எதுக்காக அவன் என்ன கொல்ல பாக்குறான்? நல்லா யோசிச்சு பாரு. சுனில் சம்பந்தப்பட்ட ரகசியத்தை நீ தான் என்கிட்ட சொன்ன. சோ உன்னை சாகடிச்சுட்டா எல்லா பிரச்சனையும் சரியாடும்ல. அதான் இப்ப உன்னை கொல்ல இங்க வந்திருக்கான். கட் பண்ணா இதே டைம்ல கல்லு கடைக்கு வந்த நம்ம ஹீரோவும் சுனிலும் பாபுவை அந்த கொலைகாரங்க எப்படி கொண்டிருப்பாங்கன்னு ஒரு பக்க கயிறோட முனையில நிறைய மண்மூட்டைகளை பாபுவோட டேபிளுக்கு நேரா கட்டிட்டு மறுபக்க முனைய கடையோட உத்தரத்துல மாட்டி இழுக்கலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்களால முடியல. மரக்கட்டை இருக்கதால கயிறை இழுக்க முடியல. உடனே சுனிலும் கண்டிப்பா கொலைகாரங்க இந்த இடத்துல இருந்து கயிறை இழுத்திருக்க முடியாத ஒரு சந்தேகத்துல சுத்தி முத்தி கவனிக்கும் போது அங்க இருக்க ஒரே ஒரு கட்டைக்கு மேல மட்டும் ரொம்ப வலுவலுன்னு இருக்கக்கூடிய ஒரு இரும்பு பிளேட் அடிச்சிருக்க விஷயத்தை கவனிக்கிறான். உடனே அதுல கயிறை மாட்டும் போது கீழ இருந்து இழுக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. சோ பக்கத்துல இருக்க ஒவ்வொரு கட்டைக்குள்ளயும் அந்த கயிறை விட்டு இழுக்கும் போது லாஸ்டா அந்த கயிறு கல்லு கடைக்கு வெளியில வரைக்கும் வந்துருச்சு. ஒரு சந்தேகத்துல இங்க இருந்து கயிறை இழுக்கும் போது ரொம்ப ஈஸியாவே உள்ள இருக்கக்கூடிய அந்த மணல் மூட்டைகளை இழுக்க முடியுது. சோ பாபுவை இந்த இடத்துல இருந்து தான் அந்த கொலைகாரங்க கொண்டிருக்கணும். ஒரு நிமிஷம் நல்லா தம் அடிச்சுட்டு சிகரெட் துண்ட சுனில் அங்க இருக்கக்கூடிய குப்பையில தூக்கி போடுவான். இந்த இடத்துல சீன் கட் பண்ணா இப்ப சந்தோஷ்க்கு கால் வருது. இந்த மாதிரி மறுபடியும் கல்லு கடையில ஒரு ஆள் இறந்து போயிட்டாருன்னு பயந்து போன சந்தோஷம் நீ பாதுகாப்பாயிரு, ஏதாவதுனா கால் பண்ணுன்னு சொல்லிட்டு நேரா கல்லு கடைக்கிட்ட வரும்போது பார்த்தா அந்த ஒட்டுமொத்த கடையுமே தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. மக்கள் ஒரு பக்கத்துல நெருப்பு அணைக்க ட்ரை பண்ணுவாங்க. உடனே பக்கத்துல இருக்க மத்த போலீஸ் கிட்ட யோ யார் இறந்து போனத சார், அந்த ஆளும் நெருப்புக்குள்ளதான் இருக்கணும், இந்நேரத்துக்கு கடையோட சேர்த்து அந்த உடம்பும் எரிஞ்சு சாம்பலா இருக்கும். அப்பதான் சந்தோஷம் பின்னாடி திரும்பி பாக்குறான். பார்த்தா அங்கேயும் நிறைய கும்பலா இருக்கு. கிட்ட வந்து பார்த்ததுமே நம்மளால செமையா ஷாக் ஆயிடுவான். கட் பண்ணா இங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஆக்சுவலா ஹீரோவும் சுனிலும் கொலைக்காரன் எப்படி இந்த கொலையை பண்ணிருப்பான்னு செக் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அதுல லாஸ்டா வெளியில இருந்து கயிறை இழுத்ததுமே கண்ணா நீ சொன்னது ரொம்ப சரிடா, நீ உண்மையான கொலைகாரன் கிடையாது. போலீஸ் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சரி நீ தான் கொலைகாரன் நிரூபிக்கவே முடியாது. அதே டைம்ல சந்தோஷம் இந்த கொலையை பண்ணல. இந்த கொலையை பண்ணது இன்னொரு ஆளு. அண்ணன் அது யாரா இருக்கும்? இங்கதான் சுனில் இன்னொரு குண்டை தூக்கி போடுவான். அது வேற யாரும் கிடையாது, மெரிண்டாங்கிறான். கண்ணா உனக்கு அந்த வேனிஷிங் பியூட்டி அதான்டா, சேர்ல உட்காந்து ஒரு ஆளை துணியை போத்தி மறைய வைப்போமே அந்த மேஜிக் நல்லா தெரியும்ல. வெளியில இருந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு சேர்ல உட்கார்ந்து இருந்த ஆளு மொத்தமா மறைஞ்சு போயிட்டு தான் நினைப்பாங்க. ஆனா மெஜிஷியன் ஏற்கனவே அந்த சேர்ல ஒரு சின்ன ட்ரிக்க வச்சிருப்பான். மெஜிஷியனோட வேலை லாஸ்டா மேல போத்தி இருக்கக்கூடிய அந்த துணியை இழுக்கிறது மட்டும்தான். ஆனா அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆளோட வேலை அந்த சேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசிய பெட்டியில ஒளிஞ்சுக்கிறது. என்ன பொறுத்த வரைக்கும் மெஜிஷியனை விட மத்தவங்க கண்டுபிடிக்காத மாதிரி ஒளிஞ்சிக்கக்கூடிய மூணாவது ஆளுக்கு தான் மதிப்பு அதிகம். நான் 100% அடிச்சு சொல்லுவேன், கொலைய நீ பண்ணல, உன் பொண்டாட்டி மிரிண்டா தான் பண்ணா. ஆனா அவளுக்கு இப்படி ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்க ஒன்ன தவிர வேற எந்த ஒரு மெஜிஷியனாலையும் முடியாத. ஒரு நிமிஷம் ஹீரோவோட முகமே மாறி போகுது. என்னன்னு பார்த்தா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே ரிவீல் ஆகுது. இவனும் மிரிண்டாவும் ஒன்னா சேர்ந்துதான் பாபுவோட கதையை முடிக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளான் போட்டிருக்காங்க. முதல்ல பாபு குடிக்க வேண்டிய கல்லுல அளவுக்கு அதிகமான மயக்க மருந்தை கலந்தாங்க. கண்டிப்பா லேட் டைம்ல கல்லு கடையை லாக் பண்ணிட்டு நிறைய பேர் உள்ள சீட்டு விளையாடுவாங்க. இத தனக்கு சாதகமாக்கின ஹீரோ முதல் முறையா வெளியில வரும்போது லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இவன் ஏற்கனவே செட் பண்ணி வச்ச கயிறை பாபுவோட கழுத்துல மாட்டிட்டு அங்கிருந்த லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் சீட்டு விளையாட உள்ள போயிடுவான். ஹீரோயினும் வீட்ல இருந்து பார்க்கும்போது கடையோட லைட் எல்லாம் ஆஃப் ஆன விஷயம் தெரிஞ்சதுமே தன்னோட அடையாளத்தை மறைக்கிற மாதிரி ரெயின் கோட்டையும் ஷூவையும் மாட்டிக்கிட்டு கையில ஒரு சுத்தியில தூக்கிட்டு நேரா கல்லு கடைக்கு வந்திருக்கா. அப்பதான் ரெண்டாவது முறையா சீட்டு விளையாடிட்டு இருந்த ஒரு வயசான ஆளு மறுபடியும் சரக்கு எடுக்கலாமே வெளியில வந்திருப்பாரு. இருட்டுக்குள்ள பாபு மயங்க இருக்க விஷயம் தெரியாம அவன் முடிச்சிட்டு தான் இருக்காங்கிற நினைப்புல அண்ணே வணக்கம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிருப்பான். ஆனா பதிலுக்கு பாபு கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வந்திருக்காது. அறபோதையில அந்தாலும் பாட்டில் எடுத்துட்டு திரும்ப ரூம்குள்ள போயிடுவான். நடந்த எல்லாத்தையுமே வெளியில இருந்து பார்த்த ஹீரோயினும் கல்லு கடைக்கு வெளியில இருந்து கைத்த பிடிச்சு இழுக்கிறா. கண்டிப்பா இவளால பாபு வீட்டை அப்படியே இழுக்க முடியாது. சோ இவங்க கிட்ட எப்பவுமே ஒரு வேன் இருக்கும்ல. சோ அந்த வேனோட பேக் சைடுல கயிறை கட்டி விட்டு ஒரு சீன்ல சொன்னோம்ல எப்பவுமே இந்த இடம் பள்ளமா தான் இருக்கும், அதனால வண்டி கடையில எப்பவுமே ஒரு கட்டை வச்சிருப்பாங்கன்னு. இப்ப அந்த கட்டைய வேணும்னே எடுத்து விடுவா. வண்டி பொறுமையா மூவ் ஆனதுமே உள்ள உட்கார்ந்து இருக்க பாபுவோட கழுத்து நெரிக்கப்பட்ட அவன் அந்த இடத்துல தொங்குனபடியே இறந்து போயிருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரெண்டு தாத்தா கல்லு கடைக்குள்ள சண்டை போடும் போது இறந்து போன பாபு உடம்ப பாத்துருப்பாங்க. உடனே இத தனக்கு சாதகமாக்கின ஹீரோ முழு கயிறும் கிடைச்சா மட்டும்தான் போலீஸ்க்கு நம்மள கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சோ பாபுவோட கழுத்துக்கிட்ட இருந்த கயிறு மட்டும் துண்டா கட் பண்ணிடுவான்.
மீதி கயிறை வெளியில இருந்த மிரிண்டா சுருட்டி மொத்தமா தூக்கிட்டு போயிடுவா. இது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம இப்ப சுனில் கண்டுபிடிச்சிட்டான். ஆரம்பத்துல எனக்கு உன் மேல சந்தேகமே வரல, ஆனா ஒவ்வொரு முறையும் இந்த கேஸை விட்டு நீ தப்பிக்கிறதுக்காக வேனிஷிங் பியூட்டி மேஜிக்க போலவே இதுலயும் ஒரு ட்ரிக்க போட்ட. உன்னால முடிஞ்ச வரைக்கும் போலீஸை எந்த அளவுக்கு டைவர்ட் பண்ணியும் அதே மாதிரியே வேனை வச்சு உன்னை கொல்ல பார்த்தாங்கன்னு என்கிட்ட நடிச்ச. அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் உனக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே சுனில் தூக்கி போட்ட சிகரெட் துண்டு இருக்குல்ல, அது இப்ப குப்பையில பட்டு நல்லா தீ பிடிச்சு அந்த இடமே எரிஞ்சிட்டு இருக்கு. உடனே ஹீரோ பாருங்களேன், அண்ணே நெருப்பு எரியுதுன்னு, வாங்க அதை முதல்ல அணைக்கலாம். டேய் பேச்ச மாத்தாத, நீ தானே கொலைய பண்ண, உன்னால கண்டிப்பா இந்த கேஸை விட்டு தப்பிக்கவே முடியாத. இப்ப ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமான தள்ளு முள்ள. அப்போ ஒரு இடத்துல நம்ம சுனில் இருக்கார் இல்லையா, அவரு ஹீரோவோட பாதுகாப்புக்காக ஒரு சின்ன கத்தியை கொடுத்திருப்பாரு. இப்ப அந்த கத்தியை வச்சு ஹீரோ இடுப்புல இறக்கிட்டான். அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே, நான் வேணும்னு பண்ணலண்ணே, வாங்கண்ணே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். அட பாவி, நீ கிட்னில குத்திருக்கடா, நான் பொழைக்க மாட்டேன். அண்ணே கிட்னி முதுகுல தானே இருக்கும், பாசிட்டிவா யோசிங்கண்ணே, நான் உங்களை காப்பாத்துவேன். அட பாவி, குத்துறதும் குத்திட்டு ஹெல்ப் பண்ற மாதிரி நடிக்கிறியா? என்னோட கதை முடிஞ்சிருச்சுன்னு சுனில் அதே இடத்துல சுருண்டு விழுந்துருவாரு. அழுதுகிட்டே பக்கத்துல வந்த ஹீரோவும், அண்ணே மனுஷருங்கண்ணே, நான் பாபுவை சாகடிச்சேன், ஆனா ஏன் சாகடிச்சேங்கிற காரணத்தை கேளுங்கண்ணே. உங்ககிட்ட பாபு தான் சாவ கொண்டாங்கிற உண்மையை சொல்ல வந்தல, அத ஜன்னல் வழியா பார்த்தவன் அன்னைக்கு நைட்டே என் வீட்டுக்கு வந்தான். என்ன போட்டு அடி அடி நடிச்சான். மெரிண்டாவும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் உதவ ட்ரை பண்ணா, ஆனா கடைசியில பாபு அவளையும் உதைச்சிட்டான். இது மூலமா வயித்துல இருந்த கரு அதே இடத்துல கலைஞ்சிருச்சு. 10 வருஷம் கழிச்சு என் மனைவி கர்ப்பமா இருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த கனவு மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு. டாக்டர் கிட்ட கேட்கும் போது இதுக்கப்புறம் எங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னாரு. அவன் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டிருந்தா கூட என்னோட மனசு ஆறி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா கடைக்கு வேலைக்கு போகும்போது பாபு என்ன சொன்னா தெரியுமா, நான் மன்னிப்பு கேட்பேன் கனவு கூட காணாத, வேணும்னா நீ எதுக்காக என்ன பழி வாங்கிக்கோன்னு சொன்னா. அப்பதான் முடிவெடுத்தோம் எப்படியாச்சும் பாபுவோட கதையை முடிக்கணும்னு. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு திட்டத்தை போட்டு ஒரு வழியா பாபுவோட கதையவும் முடிச்சோம். இந்த பிளாஷ்பேக்கை கேட்டு ஹீரோ பண்ணது தப்பே கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இப்ப சுனிலே அழ ஆரம்பிக்கிறாரு. டேய் நான் செத்து போனாலும் பரவாயில்ல, நீ உன் பொண்டாட்டி மிரிண்டாவை கூட்டிட்டு எங்கேயாவது போயிட்டு நிம்மதியா வாழ்ந்துக்கோன்னு சொல்லிட்டு சுனில் அதே இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டு இருப்பாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் போலீஸ் இங்க வந்திருப்பாங்க. சாக போற அந்த நிமிஷத்துல கூட ஹீரோ தப்பிக்க ஹெல்ப் பண்ணலான்னு என்ன கத்தியால குத்தன கொலைகாரன் தோ இந்த கல்லு கடைக்குள்ளதான் இருக்கான்னு ஒரு பொய்ய சொல்லிருப்பாரு. சோ அதனாலதான் சந்தோஷ் கிட்ட மத்த போலீஸ்காரங்க ஏற்கனவே நெருப்புக்குள்ள இன்னொரு ஆள் மாட்டிருக்கான்னு சொல்லுவாங்க. இப்ப லாஸ்டா சுனில் இறந்து போன விஷயத்த சந்தோஷ் பாத்துருப்பா இல்லையா. சோ இங்கதான் நடந்த எல்லா தப்புக்குமான உண்மையான குற்றவாளி யாருங்கிற உண்மை இவனுக்கு தெரிய வருது. கட் பண்ணா இதே டைம்ல எஸ்கேப் ஆன ஹீரோ இப்ப நேரா ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருக்கான். குழந்தை மாதிரி அழ ஆரம்பிக்கிறான். நான் பாபுவை தான் கொல்லணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா என்னோட அண்ணன் சுனில் இறந்து போயிட்டாரு, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு கதறி அழுவான். சரி பரவாயில்ல விடுங்க, முதல்ல பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணுங்க, நாம இப்பவே இந்த ஊரை விட்டு கிளம்பி ஆகணும். இப்படி பேசும்போதே வெளியில சைரன் சவுண்ட் கேக்குது. ஒரு நிமிஷம் ஹீரோ பயந்து போயிடுவான். அப்ப உடனே மிரிண்டாவும், கண்டிப்பா நீங்க தான் எல்லாத்தையும் பண்ணீங்கன்னு போலீஸ்க்கு தெரியாத, சோ இந்த கத்தியை என் கழுத்துல வச்சு லாக் பண்ணுங்கன்னு ரெண்டு பேரும் வெளியில வருவாங்க. கரெக்டா அதே டைம்ல சந்தோஷம் அங்க வந்துட்டான். சார் தயவு செஞ்சு சுற்றாதீங்க, நீங்க சுட்டீங்க என் புருஷன் என்ன கொன்றுவாருன்னு நடிப்பா. ஆனா ஒரு நிமிஷம் அமைதியான சந்தோஷம் சடனா என்ன யோசிச்சான்னு தெரியல, துப்பாக்கிய வச்ச ஹீரோவை சுடுறதுக்கு பதிலா நின்னுகிட்டு இருந்த ஹீரோனை சுட்டுட்டான். இந்த இடத்துல கட் பண்ணா இப்ப ஹீரோயின் மருத்துவமனையில இருக்கா. முன்னாடியே நம்ம சந்தோஷம் நிக்கிறான். கவலைப்படாத, எனக்கு வெறும் 10 நிமிஷம் டைம் கூட, நான் ஒரு வழியா கேஸ முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாபுவை கொண்டது கண்ணன் கிடையாது. ஒருவேளை அந்த கொலைக்காரன் ஒரு மெஜிஷியனா இருக்கலாம். வேனிஷிங் பியூட்டின்னு சொல்லப்படக்கூடிய ட்ரிக்க வச்சு அவன் ரொம்ப ஈஸியா அந்த கொலையை பண்ணிருக்கான். ஒருவேளை அந்த கொலைகாரனோட ட்ரிக்க கண்டுபிடிக்க முடிஞ்சா கொலைகாரனுக்கே என்னால கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை அந்த கொலைகாரன் என் முன்னாடி கூட இருக்கலான்னு டக்குன்னு ஹீரோயின் கைய பிடிப்பான். ஆனா கவலைப்படாத, இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நான் அந்த கொலைகாரனை பிடிப்பேன்னு சொல்லிட்டு இவன் கேட்டா அந்த 10 நிமிஷம் முடிஞ்சதுமே கெக்க பொக்கன் சிரிக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனா சந்தோஷ் யாரு உண்மையான கொலைகாரங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். ஆனா இருந்தாலும் நம்ம ஹீரோயின் பக்கத்துல ஒரு நியாயம் இருக்கு. சோ அதனாலயும் என்னமோ நம்ம ஆளுங்க தான் கொலைய பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் கூட கடைசி நிமிஷத்துல ஹீரோயின் கைய பிடிக்கிற மாதிரி பிடிச்சு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னை இந்த கேஸ்ல மாட்ட வைக்க மாட்டேன்னு இன்டைரக்டா பேசி நம்ம ஆளுங்களை வேணும்னே இந்த கேஸை விட்டு தப்பிக்க வைக்கிற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.